ஹாய் கைஸ், டே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோலோகஸ் பிரைமிங். ஆட்டோலோகஸ் பிரைமிங் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஹீமோடைலியூஷன் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கும் பிளட்டில் வந்து பிரைமிங் சொல்யூஷன் வந்து யூரின் சிடிபி எப்போ அதிகமாக ஆட் ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஆட்டோலோகஸ் பிரைமிங் யூஸ் பண்ணுவோம். இது மேஜராக எந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஜெவா வீக்னஸ் பேஷண்ட். ஜெவா வீக்னஸ் பேஷண்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மற்றவங்களோட பிளட்டை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, தன்னோட பிளட்லேயே வந்து தான் தனக்கு யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்காக நம்ம அவங்களுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆட்டோலோகஸ் பிரைமிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டு ஆர்பிசி, பிளட் செல்ஸு இதெல்லாம் நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பேக்டு ஆர்பிசி, பேக்டு டபிள்யூபிசி, பேக்டு பிளேட்லெட்ஸ் இது மாதிரி அவங்களோட பிளட்டே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி மறுபடியும் வந்து அவங்களுக்கே கொடுப்போம். அதான் ஆட்டோலோகஸ் பிரைமிங்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோலோகஸ் பிரைமிங் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று என்னன்னா ஆன்டிகிரேட் பிரைமிங், இன்னொன்று வந்துட்டு ரெட்டோகிரேட் பிரைமிங். ஆன்டிகிரேட் பிரைமிங்கில் வந்துட்டு 1400 1800 ml வரைக்கும் பிரைமிங் பண்ணும். ரெட்டோகிரேட் பிரைமிங் வந்துட்டு 500 1000 ml வரைக்கும் பிரைமிங் பண்ணும். ஆட்டோலோகஸ் பிரைமிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம அயோட்டாவில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனை வந்து கிளாம்ப் பண்ணி வச்சுருப்போம். அதே சேம் டைமில் என்னென்ன கிளாம்ப் பண்ணி வச்சுருப்போம்னா இந்த லைன் கிளாம்ப் பண்ணி வச்சுருப்போம். ஆக்சிஜனேட்டர் அவுட்லெட் லைன் வந்து கிளாம்ப் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் வந்து இது ரீசர்க்குலேஷன் லைனெல்லாம் கிளாம்ப் பண்ணி வச்சுருப்போம். நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கிளாம்பை வந்து நம்ம எடுத்தோடனே என்ன ஆகும்னா பிளட்டெல்லாம் இங்கே வரும். அதே சேம் டைமில் வந்து நம்ம இந்த கிளாம்பையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த கிளாம்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு கிளாம்ப் போட்டோம்னா இங்கே வந்து பிளட்டெல்லாம் வந்துடும். பிளட்டு வர சேம் டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ரிசர்வயர்லேருந்து பிளட்டு கீழே வந்துட்டு இந்த நம்ம ரீசர்க்குலேஷன் லைனை வந்து நம்ம கிளாம்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற ப்ரைமிங் ஃப்ளூயிட் வந்து சேம் டைமில் வந்து இந்த வேஸ்ட் பேக்குக்கு போகும். அதே டைமில் வந்து பிளட்டெல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே போயிடுச்சு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரிசர்வாயருக்கு கீழே வந்து நம்ம கிளாம்ப் பண்ணிடணும். பிளட்டெல்லாம் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் டைமில் மறுபடியும் இந்த கிளாம்பை நம்ம எடுத்துட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஆக்சிஜனேட்டரையும் வந்து பிளட்டை வச்சே நம்ம ப்ரைம் பண்ணிடலாம். அப்போ வந்து நம்ம இந்த கிளாம்பை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கிளாம்பை போட்டுடணும். இங்கே மறுபடியும் வந்து ப்ரைம் ஆகி ரிசர்வாயருக்கே வந்துடும். இதுதான் வந்து ஆட்டோலோகஸ் பிரைமிங். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோலோகஸ் பிரைமிங்கோட அட்வான்டேஜஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா ஹீமோடைல்யூஷன் வந்துட்டு ரெடியூஸ்டாக இருக்கும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நீட் வந்துட்டு டிக்ரீஸ்டாக இருக்கும், இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு மினிமைஸ்டாக இருக்கும், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட டிஸ்அட்வான்டேஜில் என்னென்ன இருக்குன்னா ஸ்டாப் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி, ஹைப்போடென்ஷன், ஃபிஸ்டுலா சொல்யூஷன் வந்து டியூரிங் சர்ஜரி யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.